ஒன்ஸ் அகைன் விஜய் வந்து 2வது நாள் சிபிஐ என்கொயரி அட்டன் பண்ணியிருக்காரு. சுமார் 5 to 6 hours என்கொயரி போயிருக்கு. இந்த இன்னைக்கு நடந்த என்கொயரியில வந்து நிறைய ஹார்ஷான கொஸ்டின்ஸ்லாம் விஜய்கிட்ட கேட்டதா நியூஸ் செய்திகள் வந்தது. அதர் தென் குற்றப்பத்திரிகையில விஜயோட சார்ஜ் ஷீட்ல விஜயோட நேம் வரும், விஜய் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்தது. ஸோ அனில் குட்டிஸ்லாம் ரொம்ப பேனிக்காவோ இல்லை ரொம்ப துக்கமாவோ ரொம்ப சேடாவோ இருக்கிறாங்க. அண்ட் பிஜேபி வந்து விஜயை பழி வாங்குது அப்படிங்கிற உச்சகட்ட கோபத்தில் இருக்காங்க. ஆனால் வெளியே வலிச்சாலும் கத்தாம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, விஜய் வந்து இந்த சிபிஐ என்கொயரிங்கிறது விஜயை ஹராஸ் பண்ணக்கூடியதா இல்லை விஜயை கார்னர் பண்றாங்களான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கிடையாது. இது ஒரு ஆக்சுவல் ப்ரொசீஜர் தான். விஜயை வந்து என்கொயரி பண்ணாம அவங்களால சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணவே முடியாது. அப்படி ஃபைல் பண்ணா கோர்ட்டு மூஞ்சில தூக்கி வீசிடும், இதெல்லாம் ஒரு சார்ஜ் ஷீட்டா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கண்டிப்பா விஜய் அவங்க என்கொயரி பண்ணி ஆகணும். ஏன்னா விஜய் தான் அதுல சென்டர் ஆஃப் த பர்சன் இஸ் விஜய். ஸோ தே கேனாட் அவாய்ட் விஜய். ஸோ அதர் தென் அவங்க என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்னா ஆக்சுவலி என்ன கேட்கணுமோ அந்த விஷயத்த கேட்டிருக்காங்க. ஒரு கிளாரிஃபை தான். நிறைய பேர் இது ஒரு விட்னஸ் சம்மன் தான். ஸோ விஜய்க்கு பெரிய ப்ரெஷர் கிடையாது, விஜய்க்கு நெருக்கடி கிடையாது அப்படிங்கிறாங்க. பட் அப்படி யாரும் கெஸ் பண்ணா இட் இஸ் ராங் ஐ திங்க். ஸோ சார்ஜ் ஷீட்ல விஜய் பேர் வருமானா கட்டாயம் வரும். 99% விஜய் பேர் வரும். விஜய் பேர் இல்லாம சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு பேசிக் அப்சர்வேஷனா நான் பாக்குறேன். ஏன்னா விஜய் சைடு கமிட்டட். இப்போ சார்ஜ் ஷீட்ல எப்போ உடனே சார்ஜ் ஷீட்ல இருக்குப்பா விஜய் பேர் அப்படின்னு நீங்க கோவப்பட்டா புரிஞ்சுக்கோங்க நண்பா நம்பீஸ். விஜய் வந்து நிறைய மிஸ்டேக் கமிட் பண்ணியிருக்காரு. ஓகேவா, அவருக்கு வந்து எந்த பொறுப்புமே கிடையாது. அவர் வந்து 100% அவர் அந்த இடத்துல கரெக்டா இருந்தாரு அப்படிங்கிறது இல்ல. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப லேட் பண்ணது, அவ்வளவு கிரௌட்ல சில போலீஸ் விஷயத்த கீப் அப் பண்ணாதது, அண்ட் மயங்கி விழுந்த போதும் அவர் தொடர்ந்து பேசினது, இமீடியட்டா கரூர்ல இருந்து வெக்கேட் பண்ணதுன்ட்டு அவர் சைடு மிஸ்டேக்ஸ் நிறைய. ஸோ அவர் பேர சார்ஜ் ஷீட்ல மென்ஷன் பண்ணாம இருக்க முடியாது. இது பனிஷபிள் லெவலா இருக்குமா அப்படின்னு கேட்டா அது தெரியல. அது வந்து பிஜேபியோ இல்ல சிபிஐயோ ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றதை பொறுத்து, ஆர்எல்ஸ் அந்த ஆக்சுவல் ப்ரொசீஜர்ல போறத பொறுத்து அந்த விஷயம். பட் சார்ஜ் ஷீட்ல கண்டிப்பா விஜய் நேம் அன்அவாய்டபிள். அது ஐ திங்க் விஜய்க்கும் அது தெரிஞ்சிருக்கும். பட் கைது லெவலுக்கு போவாங்களான்னு கேட்டா எதனால நடக்கலாம். இப்போ எலெக்ஷன் டைம், ஸோ எலெக்ஷன் டைம்ங்கிறதுக்காக கைது பண்ணாம இருக்கலாம், இல்லை எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுக்காக கைது பண்ணலாம். ஏன்னா எந்த ஆக்ட் பண்ணாலும் அது கண்டிப்பா தமிழ்நாடு எலெக்ஷன்ல பெருசா இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். இஃப் சப்போஸ் ஒருவேளை எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் கைது செய்யப்படுறாங்கன்னா அது பெரிய அளவில் ஒரு அனுதாபாலயா மாறும். அது வந்து விஜய்க்கு ஒரு எலெக்ஷனா பாசிட்டிவ் சோனை நோக்கி தான் நகர வாய்ப்பு இருக்கு. ஸோ பிஜேபி அந்த ஒரு கால் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் இது வந்து சிபிஐக்கு போனது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு ரிலீஃபான சோனா தான் நான் பார்க்குறேன். ஒருவேளை தமிழ்நாடு கவர்மெண்ட் கையில இருந்து ஆக்சுவலா விஜய் மேல என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்னு எடுத்தா அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். இல்ல விஜய் தரப்பு அதை வந்து ரொம்ப புஷ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய அனில் குட்டீஸ் வந்து ஒரு பேசிக்கான இன்கொயரி ப்ராசஸே தெரியாம இருப்பாங்க. ஸோ நிறைய ப்ரெஷரா இருந்திருக்கும். இது சிபிஐ போனதுங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கிடைச்ச பெரிய 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 ரிலீஃப். ஸோ பார்ப்போம், லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. தேங்க்யூ.